வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். வணக்கம் சிந்துஜன். வணக்கம் கௌதமி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க காலமானார். பூரண அரசு அனுசரணையுடன் இறுதிக்கிரியைகள். சிறப்பு அமைச்சர் ஒருவரை உருவாக்கும் சட்டமூலம் மேலும் 2 மாகாண சபைகளினால் நிராகரிப்பு. ஊடகங்களை அனுமதிக்காத விதத்தில் பிரதி அமைச்சர் அமீர் அலி செயல்பட்ட விதத்திற்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் கண்டனம். முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க தனது 83வது வயதில் இன்று காலமானார். 1960ஆம் ஆண்டு லங்கா சமசமாஜ கட்சியின் ஊடாக பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க 1962ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்தார். பிரதி நீதி அமைச்சராகவும் நீதி அமைச்சராகவும் செயற்பட்ட அவர் பெருந்தோட்ட மற்றும் பொது நிர்வாக அமைச்சராகவும் செயற்பட்டிருந்தார். ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் 2வது அரசியல் பயணம் மேல் மாகாண சபையிலேயே ஆரம்பமானது. பின்னர் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சிக் காலத்தில் பிரதமராக செயற்பட்ட அவர் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலும் பிரதமராக பதவி வகித்தார். பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர்களில் ஒருவராக செயற்பட்ட ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க உயிரிழக்கும் சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சிரேஷ்ட ஆலோசகராக செயற்பட்டார். காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் இறுதிக்கிரியைகளை பூரண அரச அனுசரணையுடன் நடத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார். ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் பூதவுடல் நாளை காலை 10 மணிக்கு பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. சிறப்பு அமைச்சர் ஒருவரை உருவாக்குவதற்கான அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மேலும் 2 மாகாண சபைகளினால் இன்று நிராகரிக்கப்பட்டன. மேலதிக வாக்குகளால் தென்மாகாண சபையில் அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தோற்கடிக்கப்பட்டது. சட்டமூலத்திற்கு எதிராக 33 வாக்குகளும் ஆதரவாக 14 வாக்குகளும் கிடைத்தன. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்கள் மாத்திரமே வாக்களித்திருந்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தனர். தென்மாகாண சபையில் உள்ள உறுப்பினர்களுள் அதிக அளவிலானோர் சட்டமூலத்தை நிராகரிக்க வேண்டும் என்ற கருத்திலேயே உள்ளனர். முதலமைச்சர்களுடனான கலந்துரையாடலில் இதில் திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாம் கூறினோம். திருத்தங்களை ஏற்படுத்தி மீண்டும் சபையில் சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பேசப்பட்ட நல்லாட்சியை மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. கடந்த காலத்தில் அதிகாரங்கள் குவிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக எம்மை முட்டாள்களாக்கும் பயணத்திற்கு நாம் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை. ஜனாதிபதி ஒருவருக்கு இல்லாத அதிகாரத்தை தனிநபர் ஒருவருக்கு வழங்குவது தகுந்தது அல்ல என்ற பொதுவான கருத்தே எமக்கு உள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இந்தியா மற்றும் சீனாவுடன் உடன்படிக்கைகளை கைச்சாத்திட உள்ளனர். அதற்காகவே இவ்வாறான சட்டமூலத்தை கொண்டு வருகின்றனர். அந்த உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுவதன் மூலம் ஏகாதிபத்திய அதிகாரம் கொண்ட நபர் ஒருவர் உருவாக்க வேண்டும். அதனாலேயே அனைத்து அதிகாரங்களையும் பிரதமருக்கு வழங்குவதற்கு இந்த சட்டமூலத்தை கொண்டு வருகின்றனர். இதேவேளை அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலம் சப்ரகமுவ மாகாணத்திலும் 7 மேலதிக வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டது. சட்டமூலத்திற்கு எதிராக 20 வாக்குகளும் ஆதரவாக 13 வாக்குகளும் கிடைத்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் இன்று சபையில் பிரசன்னமாகி இருக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை குறைத்துள்ள இந்த நிலையில் சிறப்பு அமைச்சர் ஒருவர் உருவாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம்.
நான் முதலமைச்சருடன் பேசினேன். விவாதம் ஒன்றிற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என அவர் எமக்கு கூறினார். 5 சட்டங்களுக்கு நாம் ஆதரவு வழங்கியுள்ளோம். இந்த சட்டத்திற்கும் நாம் ஆதரவு வழங்குகின்றோம். අපේ මමත් මගේ විපක්ෂයේ මන්ත්‍රීවරුත් කනගාටුව ප්‍රකාශ කරනවා. இந்த சட்டமூலத்தின் ஊடாக சிறப்பு அமைச்சர் ஒருவர் உருவாகுவதாகவும் மாகாண சபைகளின் அதிகாரங்கள் இதன் ஊடாக குறைக்கப்படுவதாகவும் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இதுவரை 5 மாகாண சபைகள் இந்த சட்டமூலத்தை நிராகரித்துள்ளன. ஊவா மாகாண சபை நிராகரிப்பு, வடமாகாண சபை நிராகரிப்பு, வடமத்திய மாகாண சபை நிராகரிப்பு, தென் மாகாண சபை நிராகரிப்பு, சப்ரகமுவ மாகாண சபை நிராகரிப்பு. பாரிய அழுத்தம் காரணமாக கொழும்பு பங்கு பரிமாற்றல் வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன குற்றம் சாட்டுகின்றார். கொழும்பு பங்கு பரிமாற்றம் சம்பளம் வழங்க முடியாத நிலைக்கு தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. செலான் வங்கியின் பங்குகளில் 7.5% இலங்கை வங்கிக்கு உரித்தாக இருந்தது. இலங்கை வங்கியின் ஊடாக இந்த பங்குகள் 1.1 பில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. 3 நாட்களுக்குள் கொடுக்கல் வாங்கலை செலுத்த வேண்டிய நிலையில் பிரதமருக்கு இல்லாத பாரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கொடுக்கல் வாங்கலை ரத்து செய்தார். பிரதமருக்கு அவ்வாறான அதிகாரம் ஒன்றுள்ளதா? பங்கு சந்தையின் கொடுக்கல் வாங்கலை பிரதமரினால் எவ்வாறு நிறுத்த முடியும்? உலகில் ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அரசியல்வாதி ஒருவர் பங்கு சந்தைக்குள் தலையீடு செய்து கொடுக்கல் வாங்கலை நிறுத்தவில்லை. ஜப்பான் பிரஜை ஒருவரை பங்குகளை கொள்வனவு செய்துள்ளார். ஏன் இது நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பில் பதிலளிக்க வேண்டும். இலங்கைக்கு மாத்திரமல்ல, சர்வதேசத்திற்கும் பதிலளிக்க வேண்டும். இலங்கையில் இடம்பெற்ற பாரிய கொள்ளை சம்பவமான மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கலின் ஆரம்ப விற்பனையாளரான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்கு சிறிது நேரத்தில் 5 பில்லியன் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இது இலங்கை வங்கி தொடர்பில் ஏற்பட்டுள்ள பாரிய பிரச்சினையாகும். சிறப்பு அமைச்சு பதவியை பெறுவதற்கு முன்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார். மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் SP திசாநாயக்க இன்று தெரிவித்தார். மத்திய வங்கியின் கொடுக்கல் வாங்கல் மோசடியில் பாரிய நிதி கொள்ளையிடப்பட்டுள்ளது. 13 பில்லியன் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக வருமான வரி திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட பாரிய சூழ்ச்சி என்றே நாம் இதனை கருதுகின்றோம். இது தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதிமன்றம் நியாயத்தை வழங்காவிடன் ஜனாதிபதி அது தொடர்பில் செயற்படுவார். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மாகாண சபைகளுக்கு பாதகமாக அமையும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கின்றனர். அரசாங்கங்கள் கடந்த காலத்தில் இவனிகம என்ற சட்ட மூலத்தை கொண்டு மாகாண சபைகளின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியிருந்தார். இப்ப என்னென்று பாரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விசேட அபிவிருத்தி சட்ட மூலம் என்ற கொண்டு மாகாண அரசின் முழு இதையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இதால எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற அபிவிருத்திகள் எதுவுமே மாகாண அமைச்சால முன்னின்று செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. இப்படியே போய்கொண்டிருந்தால் என்னென்று தீர்வு கிடைக்கும் தமிழ் மக்களுக்கு? மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் கொண்டு வந்த திவிநகும சட்டத்தின் மூலமாக மாகாண சபையினுடைய அதிகாரங்களை எவ்வாறு பிரிச்சு அந்த சீர்குலைப்பை செய்தாரோ அதைத்தான் இப்போது ரணில் அரசாங்கத்தின் நல்லாட்சியின் பேரில் இவ்வாறான விசேட அபிவிருத்தி சட்டங்கள் என்ற போர்வையில இது கொண்டு வருது. இதைத்தான் நல்லாட்சி என்று சொல்லி நாங்கள் வாக்களித்த கட்சியும் நம்பிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு தமிழருடைய ஆக குறைந்த அரசியல் அபிலாசைகள் எந்த அளவுல முன்னேற்றம் கண்டிருக்கு என்று சொன்னால் அது பூஜ்ஜியமா தான் இருக்கு. இப்பொழுது ஆக குறைஞ்ச இடைக்கால தீர்வா என நாங்கள் நம்பி இருக்கிற மாகாண சபை அரசுகளுக்கான அதிகாரங்களை எந்த அளவுல வலுவிழக்க செய்வதூடாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு அல்லது நிம்மதி அல்லது சுபிட்சம் அல்லது அபிவிருத்தி கிடைத்தக்கூடாது என்பதற்காக இருக்கின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் உண்டு. என மட்டக்களப்பு மாவட்ட வினைத்திறன் கண்காட்சி இன்று களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் துரை ராஜசிங்கம், கிழக்கு மாகாண உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலே ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் தொடர்பாக எங்களுடைய உறுப்பினர்கள் உடனடியாகவே அந்த விடயத்தை எதிர்த்து அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஊடகத்திற்கு ஊர்வு ஏற்படாத விதத்திலே நாங்கள் நடந்து கொள்வோம். எல்லோருக்கும் தெரியும், ஊடகவியலாளர்கள் நடந்த அந்த கூட்டத்தில் இடைமறிக்கப்பட்டார்கள்.
நீங்கள் உயர்ந்தவர் அல்ல. எந்த பாகத்திலேயுமே நடக்காத ஒரு அடக்குமுறை நேற்றைய மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்திலே நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்தேறி இருக்கின்றது என்றால் இணைத்தலைவர்களாக இருக்கின்ற இந்த அமைச்சர்கள் மஹிந்த ஆட்சி காலத்திலும் அவருடன் ஒட்டிக் கொண்டும் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நல்லாட்சி இந்த ஆட்சியிலும் ஒட்டிக்கொண்டு அமைச்சர்களாக இருந்து கொண்டும் அந்த ஆட்சியிலே நடந்தவற்றை நடந்தேறியவற்றை இந்த ஆட்சியிலும் செய்து இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முனைகின்றார்களா என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். அவர்கள் செய்ய விளையும் திட்டங்களை வெளியாட்களுக்கு தெரியக்கூடாது, தெரிந்தால் தங்களது திட்டம் பிழைத்துவிடும் என்பதற்காக அந்த செய்திகளை வெளியுலகிற்கு கொண்டு போவதில்லை. நீதி அமைச்சரின் செயற்பாடுகள் தொடர்பிலும் இந்த நிகழ்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. நீதி அமைச்சர் ஒரு குற்றம் செய்தவர் சுதந்திரமாக இயங்கும் அரசு உயரதிகாரிகளை அகற்றுகின்ற, அவர்களுக்கு அழைக்கச் செல்கின்ற, மக்களை துன்புறுத்துகின்ற, பெரும்பான்மையின மக்களை வசூலேற்றிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்ய தூண்டுகின்ற அந்த மதமுறை ஏற்பாட்டை அவர் இங்கு வந்து நியாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் என்பது நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் நீதி அமைச்சராக இருந்து கொண்டு இப்படியானவர்களுக்கு வக்காலத்து வாங்கும் இந்த நீதி அமைச்சரிடமிருந்து நாங்கள் நீதியை எதிர்பார்க்கலாமா? இல்லை இந்த நாட்டின் அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் நீதியை எதிர்பார்க்கலாமா? கிழக்கு மாகாண பதில் முதலமைச்சராக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கிழக்கு மாகாண ஆளுநர் முன்னிலையில் இந்த பதவி பிரமாணம் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் வெளிநாடு சென்றுள்ளமையால் கிழக்கு மாகாண பதில் முதலமைச்சராக எஸ் தண்டாயுதபாணி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். வடமாகாணத்தில் முஸ்லிம் மக்களுக்கு காணிகளை பகிர்ந்தளிக்கும் விடயத்தில் பாரபட்சம் காட்டப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கில் இடம்பெயர்ந்துள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றுவதற்கு துரித செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதை வடமாகாண முதலமைச்சர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் நினைவுபடுத்தியுள்ளார். 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை மீள்குடியேற்றத்திற்காக விண்ணப்பித்தவர்களின் தரவுகளின் அடிப்படையில் 2701 முஸ்லிம் குடும்பங்கள் தொடர்ந்து மீள்குடியமர்த்தப்பட உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குறித்த காலப்பகுதியில் 24,040 முஸ்லிம் குடும்பங்கள் வடக்கில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வடமாகாண காணி ஆணையாளரினால் உறுதிப்படுத்த புள்ளி விவரங்களின்படி வடக்கில் 73.02% முஸ்லிம் மக்களுக்கான காணிகளை பெற்றுள்ளதாகவும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மக்களுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் காணி அமைச்சராகிய தனது அங்கீகாரத்துடன் அந்தந்த பிரதேச செயலாளர்களிடம் தயாராக உள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பிட்ட பயனாளிகளின் ஒரு பகுதியினர் இதுவரை தங்களுடைய காணிகளில் மீள்குடியேறாது புத்தளம் போன்ற பகுதிகளில் வசித்து வருவதால் அவர்களுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தங்களின் காணிகளில் மீள்குடியேறும் பட்சத்தில் அனுமதி பத்திரங்கள் கையளிக்கப்படும் எனவும் சி வி விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் மற்றும் வீட்டுத் திட்டம் தொடர்பிலான பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் நேரில் சென்று ஆராய்ந்தார். முல்லைத்தீவு நீராவிப்பட்டி பகுதியில் உள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. நீண்டகால உள்நாட்டில் இருக்கிற உங்களோட இடம்பெயர்ந்த ஆட்களுக்குரிய மீள்குடியேற்ற செயலணி ஒன்று போட்டிருக்குது. அதில் இணைத் தலைவர்களாக 4 அமைச்சர்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பொதுவான அரசாங்கத்திட எமது மக்களுக்குரியது சரியா நடக்கலைங்கிறது அடிப்படையில் தான் அந்த செயலணி போடப்பட்டுச்சு. அதில் வர்ற வேலை திட்டங்கள் சம்பந்தமாக இங்கு சில வேலை திட்டங்கள் இப்ப நடந்திருக்குது. உடனடியாக இப்ப அதில் சிலது இப்ப இங்கு கூறப்பட்டது போல் டெண்டர் வச்சு கொடுக்கலைன்றா டெண்டர்ல இது செஞ்சிருக்கிறேன் இதை கொஞ்சம் பின்னுக்கு போட்டு எடுக்க இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு வகையில் அவசரமா எடுத்து இந்த வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இதுல எனக்கு நேற்று வந்த கோள்கள் தெரிவுகள்ல பிழை இருக்குது. அப்படி பிழை இருந்தா நான் உடனடியாக சம்பந்தம் பிரதேச செயலாளரோட பேசுறேன். பிரதேச செயலாளருக்கு தெளிவா சொன்னாங்க அரசு அதிகாரிகளை வச்சு, வேற அரசியல்வாதிகள் தந்த லிஸ்டுக்கு நாங்க கொடுக்கல, அரசு அதிகாரிகளை வச்சு அவங்களோட தெரிவுபடி தான் நாங்க இதை கொடுத்துக்கிறோம்.
கூட்டு ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு சரத்துக்களும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வின் ஒவ்வொரு நகர்விலும் ஆதிக்கம் செலுத்துகின்றமையை எவராலும் மறுதளிக்க முடியாது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பச்சை தங்கம் விசேட தொகுப்பு அடுத்து. தொழிலாளர்களின் வாழ்வை ஆக்கும் அழிக்கும் வல்லமை கொண்ட மந்திர கோலே கூட்டு ஒப்பந்தம். கூட்டு ஒப்பந்தத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை தீர்மானிக்கும் பேரம் பேசும் சக்திகளாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டு சம்மேளனம் மற்றும் முதலாளிமார் சம்மேளனம் என்பன திகழ்கின்றன. 1998 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை 11 கூட்டு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இவற்றில் கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி பல மாதங்கள் கடந்த பின்னர், பெருந்தோட்ட மக்கள் வீதிக்கு கிளர்ந்தெழுந்த பின்னர் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களே அதிகம். இறுதியாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தமும் இதற்கு விதிவிலக்கல்ல. நாங்க பேச்சுவார்த்தைக்கு 1000 ரூபாய் வச்சோம். 1000 ரூபாய் எங்க டாக்கெட்னு வைக்கிறோம். அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. 2 சாராரும் அதுதான் கூட்டு ஒப்பந்தங்கிறது, அதான் அர்த்தம். 2 பேரும் வந்த இடத்துல தான் சந்திச்சிருக்கோம். துரதிருஷ்டவசமா தேயிலை நிலப்பாடு ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு. கம்பெனியும் பாதிக்கப்படுது, தோட்ட தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால நல்ல விலை வர்ற போது மறுபடியும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். 2013 ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் 2015 ஆண்டு மார்ச் 31 காலாவதியானது. இதனை அடுத்து 2013 ஏப்ரல் 1 கைச்சாத்திடப்பட வேண்டிய ஒப்பந்தம் 1.5 வருடங்கள் 566 நாட்கள் கடந்த நிலையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் 2016 அக்டோபர் 18 கைச்சாத்திடப்பட்டது. 2015 ஆண்டு தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் வேதன அதிகரிப்பு எனும் வாக்குறுதி காணல் நீராக பேரம் பேசும் சக்திகள் 730 ரூபாய் நாளாந்த சம்பளத்திற்கு தலை சாய்த்தன. அடிப்படை சம்பளம் 450 ரூபாவில் இருந்து வெறுமனே 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 500 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கூடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமார் 20 கிலோவுக்கும் அதிகமான தேயிலை கொழுந்து இதில் இருக்கிறது. தாய் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை 10 மாதம் சுமக்கிறார். வருடத்தினுடைய 365 நாட்களும் இந்த தேயிலை சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் இவர்களுக்கு இருக்கிறது. இந்த தேயிலை கூடையிலே இருக்கின்ற பாரம் குறைகின்ற பொழுது இவர்களுக்கான கொடுப்பனவு குறைகிறது. இவர்களுடைய வாழ்க்கையின் பாரம் அப்போது அதிகரிக்கிறது. தேயிலை மரைகள் துப்புரவு செய்யப்பட்டு சுத்தமாக பேணப்பட வேண்டும் என கூட்டு ஒப்பந்தத்தின் இறுதி சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் சில தோட்டங்கள் பற்றை காடாகவே காட்சியளிக்கின்றன. இது கூட்டு ஒப்பந்தத்தின் நேரடியான மீறல். மறைமுகமான அத்துமீறல்களை அப்பாவி மக்கள் எங்கனம் அறிவார்கள். சம்பளம் அல்லது உயர்த்தப்பட்ட சம்பளத்தினுடைய பாக்கி என்பது எப்போது பழைய கூட்டு ஒப்பந்தம் காலாவதியானதோ அதில் மறுநாளில் இருந்து அந்த பாக்கி சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவ்வளவு காலம் கடைபிடித்து வந்திருக்கின்ற விடயம். புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் பல முக்கியமான கோளாறுகள் இருக்கின்றன. ஏற்கனவே கையெழுத்திட்டு வந்த கூட்டு ஒப்பந்தங்கள் போன்று தொழிலாளர்களுடைய ஊழியர் சேம லாப நிதி, தொழிலாளர்களின் நம்பிக்கை நிதி போன்றவை முழு சம்பளத்திலும் இருந்து, அதாவது மொத்த சம்பளத்திலும் இருந்து பெறப்படாமல் அடிப்படை சம்பளத்தில் இருந்து மட்டும் கம்பெனிகள் அவர்களுடைய அந்த 12% ஒதுக்குவதாக ஒரு நிலைமை காணப்படுகிறது. இது இந்த சேமலாப நிதி சட்டம் மற்றது நம்பிக்கை நிதி சட்டம் போன்றவற்றினுடைய ஏற்பாடுகளை மீறுவதாக இருக்கிறது. சுமார் 150 ரூபாவை மாதாந்த சந்தாவாக வரிந்து வாங்கும் பேரம் பேசும் சக்திகள் 566 நாட்களுக்கான நிலுவை சம்பளம் தொடர்பில் தொடர்ந்தும் மௌனம் சாதிப்பது ஏன்? தம்மை அடகு வைத்து மக்களை மீட்கும் கூட்டு ஒப்பந்தங்களுக்கு பதிலாக மக்களை அடகு வைத்து தம்மை மீட்கும் கூட்டு ஒப்பந்தங்களே தொடர்கின்றன. தமிழகத்தில் இருந்து வேருடன் பிடுங்கி மலையகத்தில் நடப்பட்ட மக்களின் வாழ்க்கை கூட்டு ஒப்பந்தத்தினூடாக தளிர்க்க வேண்டுமே அன்றி கருகிவிடக் கூடாது. தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பான தகவல்களை நாளைய பச்சை தங்கம் தொகுப்பில் எதிர்பாருங்கள். கௌரவமான தீர்வினை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட்டுமாறு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி கேட்டுக் கொண்டுள்ளது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சம்பந்தனுக்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு கூடவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சிவசக்தி ஆனந்தன் இன்றைய கால கூட்டத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டு விரைவில் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு இணைப்பு, சமஷ்டி ஆட்சி முறை, சுயநிர்ணய உரிமை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு இணைக்கப்பட மாட்டாது என பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருந்தமையையும் சிவசக்தி ஆனந்தன் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் நினைவுபடுத்தியுள்ளார். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட்டி இவை தொடர்பில் ஆராய வேண்டும் எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் ஆவணங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடமாடும் சேவையொன்று இன்று தெஹிவளை கவுடானா சாஸ்தானந்த வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. தேசிய கலந்துரையாடல் மற்றும் அரசு கர்ம மொழிகள் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நடமாடும் சேவையில் அமைச்சர் மனோ கணேசன் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பை நாங்கள் அவசரமாக செய்து கொண்டு ஏமாற்று தந்திரம் செய்து கொண்டு வரப்போகிறோம் சொல்கிறோம். அப்படி அல்ல, ஏமாற்ற முடியாது, பகிரங்கமாக செய்கின்றோம். அந்த புதிய அரசியல் உருவாக்கும் அந்த குழுவிலே எல்லா கட்சிகளும் இருக்கின்றார்கள், எல்லாரும் இருக்கின்றார்கள். அமைச்சரவை சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே இருந்து பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் இருந்து அது மக்களுக்கு வாக்கெடுப்புக்காக சமர்ப்பிக்கப்படும். புதிய அரசியலமைப்பு தேவை இருக்குமானால் அந்த புதிய அரசியலமைப்பின் அந்த வரைவு கடைசி மக்களுக்கு வரும். ஆகவே மறுத்து செய்ய முடியாது. நாட்டிலே இனவாதத்தை கிளப்பாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று புதிய கூறி விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கை பற்றியோ பௌத்த மதத்தை பற்றியோ அல்லது சமஷ்டி ஆட்சி ஒற்றையாட்சி பற்றி எல்லாம் நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அந்த நிலையிலே முடிவு எடுத்து விட்டதாக சொல்லி சிங்கள மக்கள் தூண்டிவிட முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் 2 வாரங்களில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் உரிமை இலங்கையிடமிருந்து இல்லாமல் போவதற்கு முன்னர் அதனை நிறுத்துவதற்கு தலையீடு செய்யுமாறு மக்கள் விடுதலை முன்னணி ஜனாதிபதியிடம் இன்று வேண்டுகோள் விடுத்தது. தேர்தல் காலப்பகுதியில் காணப்பட்ட ஸ்லோகங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களுக்குள்ளாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி கடிதம் ஒன்றின் மூலம் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஏன் விற்பனை செய்கின்றார்கள்? இது நாட்டின் பொருளாதார மையமாகும். சிலர் விற்பனை செய்ய விலையை கூறுகின்றனர். $1000 மில்லியன் கிடைக்க உள்ளதாக சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நாட்டில் நாம் எப்போதும் விற்பனை செய்யாத இடங்கள் உள்ளன. ஸ்ரீமகா போதிக்கு, தலதா மாளிகைக்கு நாம் விலை மனு கோருகின்றோமா? ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருடங்களுக்கு சீனாவின் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குகின்றனர். இந்து சமுத்திரத்தின் தெற்காசிய வலயத்தின் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளை அமெரிக்கா தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றது. வணிக விவகாரங்களின் ஏகாதிபத்தியத்தை பெறுவதற்கான பாரிய போட்டி நிலவுகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் சீனாவுக்கு ஒரு பகுதியை வழங்குவதனூடாக நாம் தானாகவே அகப்படுகின்றோம். இது இலங்கை அரசாங்கம் மற்றும் துறைமுக அதிகார சபையின் கீழ் இருக்க வேண்டும் என்றே நாம் கூறுகின்றோம். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஒப்படைப்பதற்கு 2 வாரங்கள் காணப்படுகின்ற போதிலும் இதுவரையில் அது தொடர்பான எவ்வித தகவலும் மக்களிடம் தெரிவிக்கப்படவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டுகின்றது. உடன்படிக்கையின் தரவுகளை மக்கள் அறியவில்லை. உடன்படிக்கையின் தரவுகளை பாராளுமன்றம் அறியவில்லை. ஜனவரி 7ஆம் தேதி முதல் 99 வருட குத்தகைக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவிற்கு வழங்கப்பட உள்ளது. சுமதி குழுமத்தின் தலைவரான காலம் சென்ற கலாநிதி மிலினா சுமதிபாலவின் இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளன. காலஞ்சென்ற மிலினா சுமதிபாலவின் பூதவுடல் புஞ்சிபொருளையில் உள்ள அன்னாரி நிலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அகில இலங்கை பௌத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரான கலாநிதி மிலினா சுமதிபால பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபாலாவின் தாயாராவார். பல திரைப்படங்களை இயக்கிய அன்னார் 50க்கும் அதிகமான விருதுகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னணி செல்வந்தர்களில் ஒருவராக திகழ்ந்த கலாநிதி மிலினா சுமதிபால தனது 81வது வயதில் நேற்று காலமானார். கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நாடளாவிய ரீதியில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம்.